எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. ஹானரிங் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த மேடை ப்ரெஸ் மீட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை ஆயிடுச்சு. ஏன்னா வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான டீம் வச்சுலாம் எதுவும் பண்ணிடல. இருக்கிற 4 பேர், சில சமயம் நானும், ஹீரோயின், அப்புறம் டேரக்டர், சினிமாட்டோகிராஃபர் 4 பேர் தான் ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இங்கே வந்து இவங்கெல்லாம் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்களை ஸ்க்ரீனில் பார்த்துருவாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த, நின்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு ஜி5க்கு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி டீமுக்கு வந்து இவ்வளோ பெரிய மேடையை அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் நம்புகிறேன். செகண்டு சரண்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் ரெக்கக்னைசிங் த ஓட். நான் இப்போ தான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ராஜா புருகம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், சரண்யா மேம் பண்ணுறாங்க, இன்னும் எல்லாத்துக்குமே சரண்யா மேம் சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் ராஜா சார், கிட்டத்தட்ட சென்னை வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலே அவர்கிட்ட தான் ஆரம்பித்தோம். அதோடய ஒரு மாதிரி சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மேடை திருப்பி எங்களுக்கு கிடைக்காது, முதல் மேடை. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ராஜாவும் நானும் வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்படியே ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் அதில் பெரிய எங்களுக்கு ஃப்ரீடம் என்னென்னா, எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. நீ இதுதான் பண்ணணும்னு இல்லை, நீ காசு எனக்கு ப்ரொடக்ஷனில் லாபம் வரணும்னா இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, ஓடுது ஓடாத பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னதில் அவரும் ஒரு ஆள். அப்படி சொன்னனால தான் சதாசிவம் மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து நிற்கிறாங்க நான் நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு த டெக்னீஷியன்ஸ், டேரக்டர் சார் சதாசிவம் சுந்தரராஜன் சார், ரொம்ப நன்றி. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலே நான் ஒன்லைன் மட்டும்தான் நான் கேட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் ஏன்னா எனக்கு அவர் மேலே அவரும் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இந்த இதில் எப்படி சோஃபி கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி சதாசிவம் சுந்தரராஜன் ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு இல்லைடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால், அப்படியா நல்லா இல்லையா, ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆயிடுவார். அதனாலே இந்த தடவை வந்து அவர் போக்கில் விட்டோம், பிடிச்சி மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அவரோட சினிமாட்டோகிராஃபர் கூலி சௌந்தரராஜன். கூலி சௌந்தரராஜன் வந்து ஃபஸ்ட்டு நானும் அவரும் தான் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணோம். அதுலேருந்தே அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் எங்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அமீனா இருக்கட்டும், இன்னொரு பெரிய தூண் விஸ்வா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ நிறையா பேர் ஏற்ற முடியல, எனக்கு ஏற்றணும் ஆசை இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் இன்னும் பெரிய மீடியில் ஏற்றுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு தூண், இந்த வெப் சீரிஸோட இன்னொரு தூண்னே சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் டேரக்டர் சாரும் எடிட்டர் சார் 2 பேர் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. லைக் என்ன பண்ணலாம் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. சில சமயம் வந்து இவெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து தூங்கவே இல்லை. ஏன்னா ஓவராலாக வந்து இந்த அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்கான். அது ரொம்ப கஷ்டம். அவனோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட சேர்ந்து அவனும் தூங்க மாட்டான். நான் காலையில் போகிறப்பனா போய் படுக்கவே போவானுங்க. குட் நைட் நைன் வாங்க, என்னடா என்ன இப்போ தானே முடிஞ்சுன்னு சொல்லி தூங்க போவானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவன் இதில் பண்ணது எதுவுமே இல்லை, எல்லாமே ஓவராலாக பண்ணது. அதுவும் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்செல்லாம் ட்ரை பண்ணான். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பரவாயில்ல. ராஜா சாருக்கும் ராஜா ப்ரோக்கும் சரி, எங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. 2 பசங்க இதுவும் நிஜாம் வந்து ஃபோனில் வந்து என்னை வீடியோ எடுத்து அந்த அனிமேஷன் பார்த்தீங்கல்ல, அதில் நடித்தது எல்லாமே நானும் சுமித்ராவும் இந்த மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நடித்து அந்த ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் அந்த அனிமேஷன் வந்திருக்கு. ஸோ மோஷன் கேப்சர் ஆனால் அது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மில் வெறும் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தான். நான் எடுக்கும்போது கூட நினச்சேன், சரி என்னமோ பண்ணுறான், ஓகே நல்லா வந்தால் சந்தோஷம்னு நினச்சேன். பட் உண்மையிலே இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல். அண்ட் கமிங் டு த கேஸ்டிங், யாஷ் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக வந்து அவனுக்கு ஒரு யாஷ்ன்றது இந்திரா யாஷ், இதுதான் யாஷ்.
ஸோ இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நாளாக எனக்கே தெரியும் அவனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு. இந்த சீரீஸில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டேரக்டர் சார். நல்லா குட் திங். நெக்ஸ்ட்டு சுமித்ரா. சுமித்ராவும் வந்து ரொம்ப நாளாக என்ன மாதிரி தான் 10 வருஷமா அவங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிரேக் த்ரூ இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்திரி ப்ரோ, அனீஷ் ப்ரோ, அவங்களும் அவர் நான் அவங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஓகே, இனியால். நெக்ஸ்ட் இனியால். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. நான் பார்த்த 4 எபிசோடை விட அடுத்து பார்த்த 3 எபிசோட விட அடுத்து எல்லா எபிசோடும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். கம்மிங் டு பாட்னி. பாட்னி வந்து எனக்கு ஒரு ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து தான் தெரியும். ஆனால் அப்பையிலேருந்து ஃபர்ஸ்ட் நாள் போகும்போதே என்கிட்ட வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா எல்லாமே அவங்க பேர் எப்படி வந்துச்சு, பாட்னின்ற பேர் எப்படி வந்துச்சு நான் கேட்கவே இல்லை. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதாவது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போ ஹார்ட் பீட்டில் அந்த டாக்டராக நடிக்கும்போது சிசர்லாம் எடுத்து கையில் பிடிச்சிருந்தேன். சிசர் 2 நிமிஷம் சொல்லிட்டா போதும், அது சிசர் இல்லை குரு, அது நான் பேர் நினச்சி சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. இது என்னமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ப்ரொஃபஷனலி. அண்ட் தேங்க்யூ பாட்னி ஃபார் ட்ரஸ்டிங் த டீம் அண்ட் பிகம் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது இன்னும் ஒரு பூஸ்டப் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சோஃபியோட ட்ராவலில் தான் இந்த சீரீஸ் போகும். அதை நம்பி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அது எனக்கு அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்கலையாலாம் தெரியாமல் ஒரு பைசா கூட இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மேடையில் ஏற்றுனது இதுதான் முதல் மேடை. இந்த மேடையை வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா அம்மா யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்களாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாங்கள் இங்கே நின்றுக்க முடியாது. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்கள் ஃபேமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எங்களோட உழைப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது மூலிமா ஏதோ ஒன்று வருது, நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இது மூலம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன் பிள்ளை ஜெயிப்பானா, என் பொண்ணு ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அனைத்து அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஐம் ஸோ லக்கி. ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் நான். ஏன்னா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பேச மாட்டேன், கால் பண்ண மாட்டேன், பெருசாக கான்டாக்டில் கூட இருக்க மாட்டேன். ஆனால் அடிக்கடி கால் பண்ணி என்னடா பண்ணுற, காசு இருக்கா, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க என் கூட இருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறையா பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஆல்ரெடி நிறையா டைம் எடுத்துன்னு தெரியும். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னும் நிறையா இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு. ஹார்ட்லே பேட்ரி, அதாவது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு ஹார்ட்லே பேட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் குரு எனக்கு கால் பண்ணி பாடி இந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் குரு. பிகாஸ் குரு ஒரு ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்ன்ட்டு. அது நம்பர் 1 ட்ரஸ்ட். அண்ட் நம்பர் 2, சதா வந்து எனக்கு ஒரு ஸ்கெலிட்டனாக எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எனக்கு வந்து ஓகே, ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகுது, ப்ளஸ் வந்து ஒரு சைஃபை மாதிரியும் தெரியுது, ப்ளஸ் ஒரு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப வேர்சடைலாக நம்மளால ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. அது சதாக்கும் தெரிஞ்சதுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ சதா. அண்ட் இந்த வெப் சீரிஸோட எடிட்டர் நிசாம், ஐயோ நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு எடிட்டர். பிகாஸ் ஒரே ஒரு ஆளா, குரு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆளா, நாங்கள் காலையில் மார்னிங் ஷூட்க்கு போவோம், அப்போதான் அவர் தூங்க போவார், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சரி ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிச்சு, அப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை கூட பார்க்கலாமா, இல்லை வேணாம் நான் ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாது நிசாம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உள்ள வச்சிருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு நிசாம். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மினிமலான க்ரூ வச்சு ஒரு மேக்ஸிமலான அவுட்புட் கொடுக்க முடியும்னா அது வந்து நான் எங்கள் ஹார்ட்லியே பேட்டரி தான் தருவோம். அதே மாதிரி அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ராஜா ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண சுமித்ரா, யஷ் அண்ட் மற்ற கோஆர்டிஸ்ட், இவங்களோட கெமிஸ்ட்ரி எல்லாம் என் கூட நல்லா ஒர்க் ஆகலைன்னா அந்த பிக்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே கிடைச்சிருக்காது. ரொம்ப முக்கியமாக குரு. எனக்கு டே ஒன்ல இருந்தே அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் டார்ச்சர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணணும். காஸ் ஒரு கோஆர்டிஸ்டோட ஒரு நல்ல ஒரு 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 ரேப்போ கிரியேட் ஆகுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அது அவர் கூட எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணனாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவாரு. அதுதான் எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதும் கூட. தேங்க்யூ குரு. அண்ட் தேங்க்யூ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே. இந்த இந்த க்ரூவில் ஒர்க் பண்ணி மியூசிக் டைரக்டர். மியூசிக் ஆக்சுவலி வந்து இங்கே தாங்க நான் பார்த்தேன், லாஸ்ட்டாக தான் வந்தேன். அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி கிரியேட் ஆச்சு. நான் இப்போ தான் அவரை பார்க்குறேன். தேங்க்யூ ப்ரோ, அந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் எங்களுக்கு வர்றதுக்கு. இது எல்லாத்தையுமே திரையில வந்து காமிச்ச எங்களோட டிஓபி சௌந்தரராஜன் சார். அவங்க வந்து ஆக்சுவலி நான் முதல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கப்போட போயிட்டு கேமரா முன்னாடி மேக்கப்போட போகணும், அப்போதான் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டாகவே இருந்துச்சு. தடவை வந்து மேக்கப் இல்லாமல் போன என்ன, நீங்க அழகா இருக்கீங்க, இப்படியே விடுங்க, உங்களோட ஹேரை இப்படியே விட்டுக்கங்க, பரவாயில்ல, நீங்க கிளிப்பெல்லாம் போட வேணாம், கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பூஸ்ட் கொடுத்து, இன்னும் அந்த பூஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம நான் என்ன திரையில பாக்குறப்போ அவ்வளோ அழகா, எனக்கே ஒரு ஒரு அழகா இருக்கே அப்படின்னு சொல்ற ஒரு மொமெண்ட் மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். தேங்க்யூ சாங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே. தேங்க்யூ நன்றி. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஃபேமிலி, ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க என்னோட ஃபேமிலி, என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிஆர்ஓ சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பாடினி. அடுத்ததாக நான் பேச குட் ஈவினிங். இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் அண்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. உங்களை மாதிரி ஒரு யங் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹார்ட்லே பேட்டரி இந்த ஸ்டேஜ் உருவாக காரணமாக இருந்தது ராஜாண்ணா. அவர்லாம் இந்த ஸ்டேஜ் இல்லை. அண்டு இதோட ப்ரொடியூசர் சரண்யா மேம், எட்வின் ப்ரோ ரொம்ப பாசிட்டிவாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணாங்க. ராஜாண்ணாவும் தான். அதுக்கப்புறம் இதில் நடித்தவங்க குரு அண்ணா, பாட்னி, யாஷ், சுமி, அனீஸ் அண்ணா, யாழினியால் எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க. என்னோடய வேலையை பாதியாக குறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோட எடிட்டர் என்ன சொல்கிறது, நான் வந்து எழுதும் போது கேட்பேன், அப்படியே இந்த மாதிரி கப்பல் வைக்க போகிறேன்டா, இந்த மாதிரி புளி வைக்க போகிறேன்டா அப்படின்னு. அவங்க இதெல்லாம் வேணான்னு சொல்லாமல் சரி நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் சொல்லி எல்லா இடத்துலையும் நான் டவுன் ஆனாலுமே எனக்கு பதில் அங்கே நின்று ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எடிட்டர் கிடையாதவன், எல்லா இடத்துலையும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லலாம். நான் வந்து எனக்கு எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த வந்து கேட்டேன்னா, இது இப்படி எடுக்கலாம்ப்பா, அந்த இடத்துல இப்படி பண்ணலாம், வா அப்போ எடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் மைக்கேல் வந்து ஒரு 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 தெரியும் ஒரு மியூசிக்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மியூசிக் அவுட் வாங்க போகிறேன், நான் அவுட் வாங்க போகிறேன் ஒரு டேரக்டரா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அவன்கிட்ட எப்படி கேட்டு வாங்குறது, என்ன சொல்கிறது எப்படி அவனுக்கு புரியுமா அப்படின்னு. ஆனால் சொல்லி அதை கேட்டு நான் கேட்டதோட அழகா, நிஜாம் கேட்டதோட அழகா ஒரு மியூசிக் கொடுத்ததுக்கு வந்து மைக்கேல் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டீம், என்னோட சௌந்தரராஜன், நிஜாம், மைக்கேல் எல்லாருமே வந்து ஒரு டீமாக இருந்தனால மட்டும்தான் இது உருவாச்சு. அதுக்கப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம், நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அவங்களை மேலே மட்டும் ஏற்றிக்கிறேன். கார்த்தி, அர்ஜுன், கிஷோர், ஒரே நிமிஷம், காஷ்மீர், ஒரே நிமிஷம் மட்டும் வேமா, கொஞ்சம் வேமா. கார்த்தி ப்ரோ என்ன சொல்கிறது, இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னையோட. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போகிறப்ப எனக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட்டாக நிறைய இடத்துல இருந்தார். ரெண்டாவது கிஷோர் என்ன சொல்கிறது, போஸ்ட்டில் வந்து என்னை எந்த விதத்துலையும் டென்ஷன் ஆக விடலை, அவரே எல்லாரையும் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு பேக் போன்ஸு. அதுக்கப்புறம் வந்து அர்ஜுன், காஷ்மீர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அட்லாஸ்ட் வந்து உங்களை யாரையும் இந்த சீரியஸ் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா கஷ்டப்பட்டு எழுதி எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.
இல்லை இது எல்லாருக்கும் முதல் மேடைன்றதுனால நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ யாரையாவது சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை தவறாக பேசியிருந்தாலோ கருணையோடு மன்னிச்சிருங்க. நன்றி. கருணையோடு மன்னிக்கிறோம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 1000 சொந்தம் நம்மை தேடி வரும், ஆனால் தேடியும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். நட்புக்காக இங்கே வாழ்த்து வந்திருக்கிறார் ஒருவர். மலையாளிகளோட அபிமானமயா ஐயன் நடன் அஜு வர்கீஸ் ഈ വേദിയിൽ പങ്കെടുത്തതിൽ எல்லாருக்கும் வணக்கம். வேதியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ரெஸ்பெக்டட் தானு சார் அண்ட் அதர் members of the producer association, respected management from Z and Hartley Battery with a full team, mentioning director Sada, hero Guru and lead heroine Padni, and respected members of the media and others. இந்த ஒரு ஈவினிங் எவ்வளோ ஸ்பெஷல்னு குரு பேசியிருக்கு. எனக்கு அது ரிலேட் பண்ண முடியுமேனா, இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக் எனக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்ச போது அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு ஐ கேன் ரிலேட். ஸோ இட்ஸ் டோட்டலி ரிலேட்டபிள். கேரளாவில் வெப் சீரிஸ் முதல்ல நடித்த ஆக்டர் நான் தான். கேரளா கிரைம் ஃபைல்ஸ் ஜியோ ஹாட்ஸ்டார், அதோட 3rd சீசன் வரப்போகுது. அப்புறம் நான் ஒரு சீரீஸ் அடித்தேன், அது 2nd சீசன்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் அடிச்சு அதோட 2nd வரப்போகுது. வெப் சீரிஸ் ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு புது இடம் அது. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம ஆக்டர்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரீம் பண்ணுற புது ஜென்ரேஷன் டிரெக்டர்ஸ், எஸ்பெஷலி VFX வாஸ் டன் பை யூ, ரைட்? அண்ட் இட் வாஸ் நைஸ். அண்ட் ஒன் சிங்கிள் பர்சன் டு டூ சச் எ லாங் ஃபார்மேட் VFX இஸ் நாட் ஈஸி. எனக்கு தெரியும், இப்போ நான் எடுக்கிற படம் ஒரு VFX படம். அது ஐ நோ ஹவு மச் டிஃபிகல்ட் இட் இஸ். ஸோ the full team of this new generation, this new dreamers, அது ரொம்ப எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே, ஈவன் ஃபார் மலையாளம், எனிவேர் இஸ் அ நியூ ஹோப். இப்போ அந்த ஹோப் வி ஆல் கீப் இட் ஆன் யூ ஆல். அண்ட் கண்டிப்பாக நான் 16th ஹார்ட்லே பேட்டர் ரிலீஸ் ஆகும்போது ஐ வில் பி வாட்சிங் இட். ஷரண்யா மேம் இந்த ப்ரொடியூசர் அண்ட் ராஜா சார் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஷரண்யா மேம் இஸ் வெரி டியர் டு மீ, ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் ஆஸ் பர்சனல் ஃப்ரெண்ட். அதனால இந்த இவெண்ட்டுக்கு எனக்கு வர முடிஞ்சது. ரொம்ப நன்றி சரண்யா மேம். அண்ட் ஒரு சின்ன பர்சனல் இது, 10th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது கண்டுகுட்டே கேசட் தான் காசு கலெக்ட் பண்ணி வாங்கி கேசட்டில் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி அந்த கேசட் வாங்கி ரொமான்சர் பாட்டு ஆஃப்டர்நூனில் என் கையில் வந்தது. ஸ்ட்ரெயிட் ஒரு 3-4 hours அப்படி ஏ சைடு பி சைடு, ஏ சைடு பி சைடு. அப்போ ஃபுல் டைம் பேர் இப்படி இருக்கு ரீட் பண்ணிட்டு இருந்து மனசுல ரெஜிஸ்டர் ஆன பேரு தான் அனுசார் பேரு. இப்போ அவங்களை பார்த்து நான் சொல்லியாச்சு. அன்னைக்கு நான் 10th ஸ்டாண்டர்ட். அப்புறம் 25 இயர்ஸுக்கு அப்புறம் எனக்கு இந்த லெஜெண்ட் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கும் ஷர்ணே மேம் தேங்க்ஸ். ஸோ திஸ் இவெண்ட் இஸ் பியூர்லி ஃபார் ஹார்ட்லே பேட்டரி டீம். அவங்க சக்ஸஸ், அவங்க லைஃப் எல்லாம் நல்லது வரட்டும். கடவுள் அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் திஸ் ஹாப்பினஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அப்படியே கண்டுகொண்டேன் 2 வரி பாடினீங்கன்னா என்னால் பயங்கர ரீச் ஆயிருப்போம் சார் சீரியஸ்லி. அனைவருக்கும் வணக்கம். ஹார்ட்லே பேட்டரி நான் டைட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டைட்டில் கொடுக்கும்போது அது ஹார்ட்டில் பேட்டரியா ஹார்ட் பேட்டரியா எனக்கு புரியாமலே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பேசிட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன், படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இப்போ நான் பேச வரும்போது நீங்கள் சொல்லி அது ஒரு பாட்டோட வரியாக மனசில் வந்துடுச்சு. உண்மையாக ஹார்ட்லே பேட்டரி இப்போ இனிமேல் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிகழ்ச்சி ரொம்ப புதுமையான நிகழ்ச்சி. எனக்கு நான் தான் வெப் சீரீஸில் அதுக்கான ஒரு பிரீமியர் வச்சு கலந்துக்கிற நிகழ்ச்சியில் முதன்முறையாக நான் கலந்துக்கிட்டு திரைப்படத்துறையிலிருந்து. அது சரண்யா எங்களுக்கு கூப்பிட்டாங்க. சரண்யா அண்ணா நீங்கள் எங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும். எனக்கு தெரியாது என்ன நிகழ்ச்சின்னு கூட எனக்கு தெரியாது. சரி, சரண்யா உண்மையாக தானு சார் சொன்ன மாதிரி
ஒரு அற்புதமான ஒரு சகோதரி வந்து வந்து எந்த உதவினாலும் எந்த வேலைனாலும் அது இரவானாலும் பகலானாலும் ஒரு ஆண்மகன் போல இருந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தோழமையான ஒரு பெண் அவங்க. அதனால சரி வந்துடுறாங்க அண்ணன். இப்போ வந்தவொடனே கூட வந்து வேற ஒரு ஒர்க் இருந்தது. அண்ணா நீங்கள் 5 மணிக்கு வந்து 5:30 மணிக்கு போயிடலாங்கன்னு சொன்னாங்க. அண்ணன் தானு சார் வராரு, நீங்கள் 5 மணிக்கு வாங்க, 5:30 மணிக்கு போயிடலான்னு. அண்ணா கடைசியாக எங்களை வந்து யார்ட் வண்டியில் கடைசி கண்டக்டர் வண்டி மாதிரி கடைசியாக உட்கார வச்சு இருந்தாலும் சரி வந்த பிறகு வந்து என்ன வேற அவங்க அனுப்பும்போது வர்ற வரைக்கும் தான் எங்க விருப்பம், அனுப்புறது அவங்க விருப்பம். அதனால நன்றி. சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து சரண்யா வந்து வெற்றியை வந்து சரியா கணிப்பாங்க. சரண்யா கணிச்சா அது வெற்றியா இருக்கும். வெற்றியாளர்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துருவாங்க. அதனாலதான் வந்து சரியா கணிச்சு அடுத்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக வர போறாரு இவர் தாங்கிறத கண்டுபிடிச்சு இந்த மேடையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அவர் பக்கத்துல வந்து வந்து இவரையும் கமலக்கண்ணனையும் ராதாகிருஷ்ணனையும் உட்கார வச்சு இது வந்து அது வந்து நீங்க யாரும் புரிஞ்சிக்காம போயிடக்கூடாதுன்னு கவிதா கிட்ட சொல்லியிருக்காங்க. இது நலன் காக்காவணின்னு நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா அது வரைக்கும் யாரும் சொன்னாங்களா பாருங்க. அது வரைக்கும் அப்புறம் இன்னும் இது யாருமே சொல்லலையேங்கிறத நினைவுபடுத்தி இப்ப கவிதா கிட்ட சொல்லி இதுமா நலன் காக்காவணின்னு சொல்லுமா. அப்புறம் அடுத்தது வந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு. ராதாகிருஷ்ணன் கிட்ட சொன்னார், அண்ணா 22ஆம் தேதி வேட்பாளர் கூட்டிருக்கு வந்துருங்கன்னு. இப்பவே வேட்பாளர் கூட்ட முடிஞ்ச மாதிரி G5 மேடையில நீங்க வேட்பாளர் அறிவு கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க. வெற்றி கூட்டமாவது அமையணுங்கிறது தான் என்னோட நன்றி. உண்மையாக வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் வந்து வரும்போது என்னன்னா யார் இதுல இருக்கு வரும்போது இப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க என்ன நிகழ்ச்சின்னு தெரியாம தான் வருவோம். பின்னாடி ஸ்டேஜ்ல இருக்கிறத படிச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம். இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒன்லி G5 மட்டும் தான் இருக்கு. அதனால வந்து ஒண்ணு இவங்ககிட்ட கேட்டேன், சரண்யா கிட்ட கேட்டேன், சரண்யா வந்து யார் யார் இருக்காங்க. அப்ப இந்த மேடையில வந்து டிவி இதில் இருக்கிற ஓடிடி தளங்கள் இருக்கிற கண்டென்ட் மேக்கர்ஸுக்கு இல்லை ஓனர்ஸுக்கு இல்லை அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். நான் ஒரு டெக்னீஷியனா ஏன்னா புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த படத்துக்கான சம்பளங்கிறது எனக்கு வந்து அந்த படத்துல லைட்மேன் வாங்கின சம்பளத்தை விட இல்லை ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் வாங்கின சம்பளத்தை விட இல்லை டிரைவர் வாங்கின சம்பளத்தை விட என் சம்பளம் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த சம்பளத்துக்காக நான் வேலை செய்யலை. இந்த படைப்பு என்னோட படைப்பு, இது என்னுடைய கனவு. இந்த கனவுக்கான அன்னைக்கு 1 கோடி ரூபாய் அதனோட பட்ஜெட்டு. என்னோட அப்பா அம்மா கூட என்னை நம்பி 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுதான் என் சம்பளம் நான் நினச்சேன். அப்போ அந்த என்னோட கனவு படைப்பாகும் போது அதுக்குண்டான மரியாதை என்னை வந்து சேர்ந்துடும். முதல் நாள் நான் வந்து புலன் விசாரணை ரிலீஸுக்கு முதல் நாள் ஒரு 3 மாசம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு பிச்சைக்கார தன்மை தான் என் தரித்திரமான நிலைமை. ஆனா படம் ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து என் வீட்டு முன்னாடி 3 கார் வந்து நின்றுட்டு இருக்கு. அன்னைக்கு நான் கோடீஸ்வரன். அதுதான் அந்த உழைப்புக்கான வெகுமதி. ஆனா இப்போ வந்து இது மாதிரியான வரும்போது G5ல இருக்கிற கௌஷிக், உங்க பேர் என்னால மறக்க முடியாது, என்னோட மகன் பேர் கௌஷிக். அதனால வந்து உங்க பேரை சொன்னோன்னே உங்களுக்கு இந்த வேண்டுகோள் வைக்கணுங்கிறதுக்காக உங்க பேரை ரிமெம்பர் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். அது ஈஸியா என்னோட மகனோட பேரா இருந்ததால வச்சுட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் VS ராகவன், பழைய VS ராகவன் பேரை கொண்டு வந்து உங்க 2 பேரையும் பேர் என்னன்னா இவங்களுக்கு உண்டான வந்து ரெகக்னைஸ் இருக்கணும். இப்போ வந்து சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இது படத்தை கொடுத்துருக்காரு. இது பிரீமியர் பண்ணும்போது சவுந்தரராஜங்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கணும். அது பெரும்பாலான வெப் சீரிஸ்ல அது கிடைக்கிறதே இல்லை. வெறும் அந்த சேனல்ஸோட போயிடுது. G5னா G5 வந்து ஜியோ ஸ்டார்னா ஜியோ ஸ்டாரு, இல்லை சோனினா சோனி, நெட்ஃப்ளிக்ஸ்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஆயிடுது. அப்போ அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ், அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த படத்துல நடிச்ச ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும். ஆனா இங்க வந்து இப்போ வந்து சுழல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனா அதுல இப்போ யார் நடிச்சாங்கன்னா என்னால சொல்ல முடியாது. அப்போ தயவு செய்து நீங்க சேனல்ஸ்ல இருக்கிறவங்க உங்க ஏன்னா திரைப்படத்தை விட கம்மியான சம்பளம் தான் நீங்க கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அதுல. ஆனா திரைப்படத்துல அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை வேற விதமா இருக்கும், வெற்றி அடைஞ்சதுன்னா வேற விதமா இருக்கும். இதுல வெற்றி அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது தயவு செய்ததுனால. அதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் ஒரு நல்ல ரெகக்னைஸ் வர மாதிரியான அந்த ட்ரெய்லர்ஸ் வரும்போது கூட நீங்க அவங்களுக்கு பேரை அதை வந்து வெறும் சேனல்ஸ் நேம் மட்டும் இல்லாம அதை பண்ணணுங்கிறது கௌஷிக் கொடுக்குற வேண்டுகோள். தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பார்க்கும்போது ஏன்னா அது உழைப்பு வந்து என்னோட ஒய்ஃப் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க ஷூட்டிங்கு. ஏன்னா பெரிய சம்பளம் கொடுத்தாங்க, ஆர்டிஸ்ட்டை வேணுங்கிறத பெரிய சம்பளம் கொடுத்தாங்க. போயிட்டு வந்தோடனே சொல்லிட்டாங்க, அம்மா நான் இனிமேல் சீரியல் நடிக்க மாட்டேன். ஏன்னு
டைலாக் பேசி வாய் வலிக்குதுங்க. மொத்தம் என்ன பெரிய சம்பளம், மொத்த சீனை எடுத்துடணும். அப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கே கஷ்டமா இருக்குன்னா அந்த டெக்னீஷியன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. அதை வந்து ஃபெஃப்சி பிரசிடென்ட்டாக நான் போகும்போது ஒரு லைட்மேனு, சாதாரண லைட்மேன் இதில் இருக்குன்றோம், அவங்களுக்கு திரைப்படத்தில் வந்து ஒரு சம்பளம், டிவியில் ஒரு சம்பளம். ஆனால் திரைப்படத்தை வேலை கம்மி, டிவியில் வேலை அதிகம். கம்மியான வேலை செய்கிற இடத்துல அதிகமாக சம்பளம் கிடைக்குது, அதிகமாக வேலை செய்கிற இடத்துல கம்மியாக கிடைக்குது. சேனலில் வந்து 10 சீன் வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்போது ரவுண்ட் த கிளாக் அவங்க சாப்பிட கூட நேரம்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களை வாழ்த்துங்கிறதால நிச்சயமாக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். மற்றபடி இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நீங்கள் சேனல்ஸில் இருக்கிறதால நாங்கள் இப்போ எங்களை வந்து எங்களைன்னா செல்வமணியும் தானு சார் நாங்கள் சொல்ல வரல. இன்னைக்கு வந்து திரைப்படத்துறையில் ஒரு அங்கீகாரம் பெற்ற எங்களை வரும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்தலாம். இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் திரைப்படத்துறையில் நாங்கள் கண்டுபிடிச்சி கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்டையோ ஒரு டெக்னீஷியனையும் நீங்கள் வந்து பிரபலியமான இருக்கவங்கள பயன்படுத்திக்கிறீங்க. அப்போது திரைப்படத்துறை கூட உங்களால் பயன்பெறணும். அப்போது திரைப்படத்துறையை நீங்கள் வாழ வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து இப்போ உங்கள் மூலமாக சேனல்ஸுக்கும் ஓடிடி தளங்களுக்கும் கொடுக்கறதுன்னு முன்னாடி இங்கே வரும்போது மிக அதிகமான விலை கொடுத்து எங்களை கெடுத்துட்டீங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியை கெடுத்தது நீங்கள் தான் முதல் நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கெடுத்துட்டே இருந்தோம். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, 10 கோடி 20 கோடி இருக்கிறது வந்து நீங்கள் 40 கோடி 50 கோடி வாங்கி 100 கோடி ஒரு 10 கோடி சம்பளம் வாங்குறோம் கொண்டு போய் 100 கோடி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு படத்தை வாங்க மாட்டோன்னு நிறுத்திட்டீங்க. எங்களுக்கு நஷ்டம் வந்துடுச்சு, நாங்கள் படம் வாங்கலன்னு நிறுத்திட்டீங்க. படம் வாங்க நிறுத்திட்ட உடனே ஏறினவங்க யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உச்சாணி கும்பலே உட்காந்துருக்காங்க, நாங்கள் கீழே நின்றுட்டு இருக்கோம். என்னைக்காவது இறங்கி வருவாங்க, அவங்க வச்சு படம் எடுக்கலான்னு. அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்லை. நீங்கள் ஏற்றி விட்டவங்க நீங்கள் பாட்டு கடையை சாதிட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க. இப்போ நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் ஃப்ளோரில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து கலந்து திரைப்படத்துறையோடு கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் எல்லா சேனல்ஸுக்கும் நல்லா இருக்கும். எங்கள் பாட்டை நீங்கள் படம் கொடுத்து போகிறீங்களோ பணம் கொடுக்காமல் போகிறீங்களோ, நாங்கள் எடுத்த பாட்டை நாங்கள் எடுத்தால் தானே நீங்கள் போட முடியும். அதனால் நாங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வசதியாக சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன். G5 மட்டும் இல்லை, இது ஓடிடி தளங்கள் இருக்க எல்லாருக்குமே, அதுபோல் சேனல்ஸில் இருக்க எல்லாருக்குமே எங்களோட வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். தமிழ் சினிமா இன்னைக்கு வந்து மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் அன்னைக்கு நான் 1 கோடி பேர் பார்த்தவங்க இன்னைக்கு 10 கோடி பேர் பார்க்குறாங்க. எங்களுடைய கண்டென்ட்டை 10 கோடி பேர் பார்க்குறாங்க. பார்க்குற மீடியா வந்து மாறிப்போச்சு, மீடியம் வந்து மாறிப்போச்சு. திரையில பார்க்கும்போது அதுக்கு உண்டான வருமானம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருந்தது. இன்னைக்கு பல்வேறு வகையில் சேனல்ஸில் ஓடிடியில் இன்டர்நெட்டில் வந்து மொபைல் ஃபோனில் படம் பார்க்கும்போது அதுக்குண்டான வருமானம் வந்து தயாரிப்பாளர்களை முறையாக வந்து சேராததால் இன்னைக்கு இந்த வருஷம் 300 திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 15 தயாரிப்பாளர் தவிர மீதி 285 பேர் வந்து லாஸ். அதில் 250 பேர் புது தயாரிப்பாளர்கள். இவங்க போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரோ எங்கள் மேனேஜரோ ஊரெல்லாம் வலை வீசி நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்த வருஷத்துக்கு ஒரு 300 பேரை கொண்டு வருவோம். வருஷம் நாங்கள் தேடி கொண்டு வருவோம். 300 பேரை கொண்டு வந்து அவங்கள பலி கொடுத்து அது இண்டஸ்ட்ரிக்கு படம் எடுத்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் எடுத்த ப்ரொடியூசரே எடுத்துகிட்டு இருந்தால், நான் 90 நான் படம் எடுத்தேன். நான் 16 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 91 ஸ்டார்ட் பண்ணேன், 2004 நிறுத்திட்டேன். இனிமேல் வந்து இது இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு நான் நிறுத்தேன். தானுசார்லாம் எப்படி படம் எடுக்கிறாரு எங்களுக்கு தெரியல, லைக்கெல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ரிஸ்க், அதை வந்து முன்னாடி ரிஸ்க் இருந்தது, ஒரு 50% ரிஸ்க் இருந்தது. இப்போ வந்து 200% ரிஸ்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி வந்து 5 கோடினா நஷ்டம் வந்து 10 கோடி ஆயிடுது. அதனால அது எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஒரு 16 படம் நான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் இன்னைக்கு வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோட தான் போறாங்க. என்னைக்கு வந்து அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்போதான் அது வந்து இண்டஸ்ட்ரியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் ஓடிடி தளங்கள் கூட நல்லா இருக்க முடியும். நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எல்லா இதுவும் ப்ரோக்ராம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட இருந்து நீங்கள் பேப்பர் வியோ இல்லை பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு வாங்குறீங்க. அப்போ இது கலந்து பேசி உங்களை மட்டும் சொல்றதா நினைக்காதீங்க கோச்சி, இந்த சம்மந்தப்பட்ட எல்லாருமே. ஏன்னா இப்போ வந்து புதுசாக தலைவராக வரப்போறார் குமரன், தமிழ் குமரன். நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்கள் ஒரு சுனாமி வந்த பிறகு நீங்கள் வந்து பதவிக்கு வர போறீங்க. இப்போ வந்து இந்த ஓடிடி வந்து படம்லாம் வாங்குறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த போதும் நீங்கள் இந்த தலைமை பதவிக்கு வர பொருளில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய கடமை காத்திருக்கு. அந்த கடமையை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, இப்போ ஹார்ட் லைஃப் நடித்தவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது
ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து உண்மையாக வந்து இந்த மீட்டர் வச்சுட்டு இருந்தா என்னாலாம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல முடியாது. அப்போ உடனே ரோஜா கையில் கொண்டு வந்துட்டு இந்த வச்சுட்டு என்னங்க பேட்டரி கை வச்சு பாருங்க, எனக்கு இந்த என் பேரை சொல்லு, மீட்டர் ஓடுதா இல்லையான்னா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காது. எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று போய் அதை சொல்லி தான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம், லவ் பண்ணியிருப்போம். லவ் பண்ணும்போது இதை சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். உனக்காக நான் காத்திருப்பேன், உனக்கு எல்லாமே பொய் தான். உண்மை வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது. கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது ஆணும் போய் சொல்லுவான், பொண்ணும் போய் சொல்லுவான். நீ தான் உலகத்தில் அழகின்னுவான், நீ நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னுவான். அப்புறம் கல்யாணம் பண்ண செத்தா, நீ செத்தாதாண்டி நான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும். என்ன அதை வந்து அந்த மீட்ரு இருந்திருந்தா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மீட்டரை வச்சு எவ்வளோ பர்சன்ட், 74%, சரி ஓகே பாஸ், 40% தான் இருக்கா, வந்து ஆவரேஜா இருக்கு வச்சுக்க, நீ அடுத்த ஆளை பார்க்குறேன் நான், அவன் 50% வருது, குறைஞ்சபட்சம் 50% வருதான்னு பார்த்துருக்கலாம். நீங்க வந்து எங்க அதாவது சிவானி இந்த பேட்டரியை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நிறைய கல்யாணம் இன்னும் போயிருந்திருக்கும். அந்த வகையில் இன்னொரு பேட்டரியை அடுத்து யாராவது கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். என்ன பேட்டரின்னா, பேசும்போது உண்மை பேசுறானா போய் பேசுறானா, அப்ப இந்த மேடையில் எவனே பேச முடியாது. இந்த படம் வெற்றி அடைந்து 100வது நாள் வெற்றி விழா நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஏய் மீட்டர்ல கை வைடாது, ஏன்னா ஓடாத படத்துக்கு எங்க நான் வாழ்த்து அப்படிதான் வந்து பேசிட்டு இருக்கோம். நல்ல வேலை சதாசிவம், இந்த பேட்டரி இந்த மீட்டரை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிடாதீங்க, இந்த படத்தோட இழுத்துறீங்க. அப்பதான் நிறைய காதல் வந்து கல்யாணத்துல முடியும், இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்துல முடியாது. ரொம்ப அழகா வந்து படிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் பேரை நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியல. பாட்டினியா பாட்டினியா இல்லை பாட்டினியா அப்படின்னு. வெரி குட். அது மாதிரி வந்து குரு வந்து நல்லா பேசினாரு, தன்னுடைய சகாக்கழகாவும் பேசினாரு. இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. முன்னாடி வந்து நான் திறமைசாலியா இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறது வந்து பல வருஷங்கள் நான் போராடணும். ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது. அப்போ நான் வந்து அந்த டோர்ல நின்று அவங்க வெளியே வராங்களா இல்லை டோர் திறக்குதா, நான் உள்ள போய் எப்போ சொல்றது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஹீரோயின் வேணும், அவ அழகா இருக்கா திறமையா இருக்கான்னு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு போட்டுட்டா இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும். அது மாதிரி வந்து இன்னைக்கு யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாலிகள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது, ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது, நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் படம் எடுத்துட்டு இருந்தோம், ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜனங்க படம் எடுக்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். காலையில் எழுந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரீல் நான் பார்க்குறேன். அப்போ இவ்வளோ சிந்தனை வந்து அங்ககிட்ட இருக்கு. அப்போ அந்த சிந்தனையை திறமையை உலகம் பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாராலும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது. அதனால திறமைசாலிகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கண்டென்ட்டும் நல்ல திறமை இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போடும். அதுக்கான அஸ்திவாரமும் இல்லை அதுக்கான முதல் ஆரம்பம் தான் இந்த ஹார்ட்லைட் பேட்டரின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு யூத்ஃபுல்லாக இருக்குது. இந்த யூனிட் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மேடையில் நான் சொன்ன விஷயத்த கௌஷிக்கும் விஎஸ் ராகவனும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த முதல் கட்டமாக உங்கள் இனிமேல் G5ல வர எல்லா டெக்னீஷியனும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதனால் வந்து பணத்தில் மட்டுமல்ல புகழிலும் அவங்க வந்து பெயர் அடையணும், பிரபலம் அடையணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு கூறி அனைவரையும் வாழ்த்தி சரண்யாவுக்கு இது ஒரு சரண்யோட சன் வந்து உன்னிட்ட எட்வர்ட் வந்து ஒரு சாங் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப 1 இயர் முன்னாடி. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. யாருன்னு கேட்டேன், என்னோட சன்னு சார்னாரு. உண்மையாக எட்வர்ட், யூ டெஃபினட்டாக நீ வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வருவேன். இந்த மேடையில் உன்னையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.